Hi, welcome to Golden Academy. இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது CSSல நேவிகேஷன் பார் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆக்சுவலாக CSSல இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ டாபிக் வைஸுமே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க எல்லாம் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த செக்ஷன் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஏன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தா தான் அதில் இருக்கிற ஒவ்வொரு டாபிக்குமே இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இது கண்டிப்பாக பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நேவிகேஷன்னா ஆக்சுவலாக என்ன? ஓகேவா? இப்போ ஒரு வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேலே டாப் ஆஃப் த அந்த வெப்சைட்டில் வந்துட்டு இப்போ இது மாதிரிலாம் இருக்கும். அந்த ஹோம், அபவுட்டு, சர்வீஸ், கான்டாக்ட்னு சொல்லிட்டு அது மாதிரி இருக்கும். நம்ம ஹோம்ன்றதை கிளிக் பண்ணுவோம், அந்த ஹோம் பேஜுக்கு போகும். அபவுட்ன்றதை கிளிக் பண்ணால் அபவுட் பேஜ், அவங்களோட கான்டாக்ட் அஸ் அப்படின்ற பேஜ் கிளிக் பண்ணால் அந்த கான்டாக்ட் பேஜுக்கு போகும். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் அந்த நேவிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த நேவிகேஷனை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே VSC ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபைல் navi.html அப்படின்ற ஜஸ்ட் ஒரு ஃபைல் நேம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் HTML-ஓட பேசிக் சின்டாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த நேவிகேஷன் பாருக்கு என்ன எலமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நேவ் அப்படின்ற எலமெண்ட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நேவ்ன்ற எலமெண்ட்டுக்குள்ளார இன்னும் சில எலமெண்ட் நான் யூஸ் பண்ணி இந்த நேவிகேஷனை ஜஸ்ட் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த நேவ்ன்ற எலமெண்ட்குள்ளார நான் என்ன எலமெண்ட் அடிஷ்னலாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆங்கர் டேக் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கர் எலமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணோம்? ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ஜஸ்ட் வந்துட்டு மூவ் ஆகிறதுக்காக நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த நேவ் அப்படின்ற அந்த எலமெண்ட்குள்ளார ஆங்கர் டேகை ஜஸ்ட் நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது ஸோ ஜஸ்ட்டு நான் ஒரு 4 ஆங்கர் எலமெண்ட் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ தேர்டு தென் ஃபோர்த்து ஆங்கர் 4 ஆங்கர் எலமெண்ட் இருக்குது. அந்த 4 ஆங்கர் எலமெண்ட்டும் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த நேவ் அப்படின்ற அந்த எலமெண்ட்டுக்குள்ளார இருக்குது. ஓகேவா? ஓகே, அந்த 4 ஆங்கர் எலமெண்ட்டுக்குமே நான் ஒரு நேம் ஒன்று நான் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் தென் அபவுட் அண்ட் தென் கான்டாக்ட் அண்ட் தென் சர்வீசஸ் சர்வீஸ். ஓகேவா? அந்த 4 ஆங்கர் எலமெண்ட்டுக்கும் 4 நேம் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி இருக்கும். நான் ஹோமு, அபவுட்டு, கான்டாக்ட் அண்ட் சர்வீஸ் அப்படின்றத கொடுத்தேன். ஓகேவா? இதுக்கு இன்னும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இனிமேல் நம்ம ஸ்டைல் ஆட் பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஓகேவா? ஸோ ஓகே, அந்த ஸ்டைல் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 ஆங்கர் எலமெண்ட்டும் எதுக்குள்ளே இருக்குது? அந்த நேவ் அப்படின்ற அந்த எலமெண்ட்குள்ளே இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு இதுக்கு ஒரு பேக்ரவுண்டு வேணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இது ஃபுல்லாக ஒரு பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா நான் அந்த நேவ் எலமெண்ட்டுக்கு தான் நான் க்ரியேட் பண்ணணும். அதாவது நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை, ஜஸ்ட் நான் கோடிங்கில் போகிறேன், உங்களுக்கு புரியும். நான் இப்போ இதை இன்டர்னலாக ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோடய எலமெண்ட் நேம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நேவ் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? இந்த நேவ் எலமெண்ட்டு அப்போது என்ன அர்த்தம்னா அந்த நேவ் அப்படின்ற அந்த எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்துக்குமே ஸ்டைல் பண்ணு அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போது இதுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு கலர் ஒன்று நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அதை சேவ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன சொன்னோம்? அந்த நேவ் அப்படின்றதுல இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும், அது கொடுத்துருச்சு. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம பேடிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இதுக்கு நான் வந்துட்டு ஒரு பேடிங்னு கொடுத்து ஜஸ்ட் நான் ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் ஒரு 20 பிக்சல்னால் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போது இது வந்துட்டு என்னோட கண்டென்ட் வந்துட்டு கம்மியாக இருக்குது, பட் எனக்கு ஃபுல் வித் பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் கவர் ஆகுது. அப்படி எனக்கு கவர் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? ஆஸ் யூஷுவல் மார்ஜின் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மார்ஜின் ரைட்டில் எனக்கு கொஞ்சம் கம்மியாக ஸ்பேஸ் வேணும் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ மார்ஜினுக்கு ஜஸ்ட் வந்துட்டு நான் ஒரு 100 பிக்சல் கொடுத்து பார்க்குறேன். ரொம்ப கம்மியாக இதாக இருக்குது. ஸோ நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். நான் இந்த இதெல்லாம் நவுத்தி வைக்கும்போது அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. இது எனக்கு சென்டரில் வேணும் அப்படின்னாக்கும் என்ன பண்ணிக்கலாம்? ஸோ ஜஸ்ட் எனக்கு மார்ஜின் லெஃப்ட்லேருந்து கொஞ்சம் அந்த இதையே நம்மளுக்கு தள்ளி வைக்கும். ஓகேவா? ஸோ ஆகிய இதையும் மார்ஜின் லெஃப்ட்லேருந்து ஒரு 100 பிக்சல் தள்ளி வை அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? இன்னும் கூட கொஞ்சம் தள்ளிக்கலாம். 100 அப்படின்றத
ஜஸ்ட் நான் 200 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ ஓரளவு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சென்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இதில் மேக்ஸிமம் அந்த நேவ் அப்படின்ற அந்த எலமெண்ட்டுக்கான எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. அதுக்குள்ளே ஆங்கர் எலமெண்ட் இருக்குது, அதை இன்னும் நம்ம எதுவுமே பண்ணலை. இப்போது ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது தான் ஆங்கர் எலமெண்ட். ஓகேவா? அப்போ அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆங்கர் எலமெண்ட்டுக்கு நம்ம இப்போ தனித்தனியாக ஸ்டைல் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா நேவில் இருக்கிற அந்த ஆங்கர் எலமெண்ட் அப்படின்ட்டு கொடுக்கணும். அதனால தான் நேவ் ஏ அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? இது என்ன செலக்டார் அப்படின்றது தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இது இருக்கு இல்லையா, இது என்ன டைப் ஆஃப் செலக்டார் அப்படின்றது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நேவில் இருக்கிற இந்த ஆங்கர் எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் பண்ணு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போது நான் இதுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஒரு க்ரீன்னு வச்சுக்கோங்க. ஒரு க்ரீன் கொடுக்குறேன். இது மாதிரி க்ரீன் கலராக இருக்குது. ஓகேவா? தென் நார்மல் கலர் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நார்மல் கலர்னால் டெக்ஸ்டோட கலர். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஒயிட்டே நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி இருக்குது. இப்போது எனக்கு வந்துட்டு இந்த பேடிங் இதெல்லாம் வேணால் நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ இப்போது ஆங்கர் எலமெண்ட்டுக்கு நம்ம பேடிங் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இருக்கிற அந்த ஆங்கர் எலமெண்ட்டோட சைஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு பேடிங் வேணும் அப்படின்னா நான் எது கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆங்கர் எலமெண்ட்டுக்கு தான் நான் பேடிங் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா டெக்ஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஆங்கர் எலமெண்ட்டுக்குள்ள தான் இருக்குது. நேவ் அப்படின்றது இந்த ஓவரால் இது சேர்ந்தது தான் நேவ் அப்படின்றது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேடிங் வந்துட்டு அங்கே 20 கொடுத்தோமா, ஸோ இங்கே நம்ம ஒரு 10 பிக்சல் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், பேடிங் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இன்னும் அடிஷ்னலாக ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்கிறேன். பார்டர் ரேடியஸ் அப்படின்றது. பார்டர்னால் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு பார்டர் போடுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு இது 2 பிக்சல் என்ன வேணும், சாலிட் 2 பிக்சல் சாலிடு ரெட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பார்டர் எனக்கு இப்படி வந்திருக்கு. 2 பிக்சல் சாலிட் ரெட்டில் இருக்குது. நம்ம எவ்வளோ திக்னஸ் வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது அந்த பார்டரோட ரேடியஸ் அப்படின்ற ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த பார்டர் ரேடியஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஒரு 20 பிக்சல் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இது மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி பெண்ட் ஆகி இருக்கும். எஜ்ஜெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த சைடு எல்லாமே நம்மளுக்கு மாதிரி பெண்ட் ஆகி இருக்கும். அப்போ நம்ம இந்த பார்டரோட ரேடியஸ் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது பெண்ட் ஆகி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். எவ்வளோ கம்மியான கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குது, இந்த எலமெண்ட் எல்லாமே இப்படி ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக இருக்குது. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நகர்த்தி வைக்கணும். ஓகேவா? ஸோ அதை நகர்த்தி வைக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஸோ இதில் மார்ஜின் லெஃப்டில் இருந்து ஸோ ஜஸ்ட் எனக்கு எல்லா எலமெண்ட்டுமே ஒரு 30 பிக்சல் நகரணும் அப்படின்றது. இப்போ கொஞ்சம் நகர்ந்துருக்கா, இன்னும் கூட கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே, ஒரு 70 பிக்சல் நகரணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக என்னோட கண்டென்ட் வந்துட்டு இங்கே கம்மி. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு இது ஃபுல்லாக கவர் ஆகாமல் இருக்குது. நம்ம ஃபுல்லாக கவர் ஆகணும்னா இன்னும் கூட கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ஒரு 90 அது மாதிரி கொடுத்தோன்னா ஓகே. ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இன்னும் நம்ம ஹோம் அபவுட் கான்டாக்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா இது இருக்கும்போது நம்ம அது ஃபுல் வித்தையுமே நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டோட சைஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பெருசாக்கிக்கலாம். அப்போ நம்ம ஃபுல்லாக அது வந்துட்டு கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இது நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. நேவிகேஷன் பாரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கர் எலமெண்ட்டே ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா நான் ஒன்று டைப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று ஆங்கர் எலமெண்ட்டில் ஸோ ஜஸ்ட் நான் எந்த இது டைப் பண்ணாலும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா எங்கே இருக்குது, இது மாதிரி வந்துட்டு அண்டர்லைன் ஆகி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அண்டர்லைன் ஆகாமல் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே அண்டர்லைன் ஆகி இருக்கும். அந்த அண்டர்லைன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்றதுல நன் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த ஆங்கர் எலமெண்ட்டுமே அண்டர்லைன் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதை கூட நம்ம ஜஸ்ட் ஒரு வேறு ஒரு இதை நம்ம மாற்றிக்கலாம். இப்போது சர்வீஸ் அப்படின்றது பதிலாக ஜஸ்ட் இன்ஃபோ அப்படின்றத ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது மாதிரி கொடுத்துட்டோம். கீழே இருக்கிற ஆங்கர் எலமெண்ட்லேயே நம்மளால் எடுத்துக்கிறாச்சு. ஓகேவா? இப்படி ஃபஸ்ட் நம்ம நேவிகேஷன் பாரை ஃபஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம ஃபஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா நேவிகேஷன் பாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போது இந்த நான் இப்போ கீழே கோடிங்கை நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த மேலே இருக்கிற இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறையாது.
நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது அது வந்துட்டு எப்படி இருக்கும்னா அது வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது அது போய் நம்மளுக்கு மறையாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்துட்டு சேட் பண்ணுறோம்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த ஆடியோ வீடியோ பட்டன்லாம் இருக்கு இல்லையா, அது நம்ம கீழே சேட் எவ்வளோ தான் இருந்தாலும் அது மேலே அப்படியே தான் இருக்கும். அது சப்போஸ் நான் கீழே தள்ளி விட்டுனா அது மறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சேட்டுக்கும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ கூட மொபைல் எடுத்து அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அதை வந்துட்டு நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம நேவிகேஷன் பாரில் இன்னொரு சின்ன ஒரு டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா நேவிகேஷன் பாரில் ஸோ ஜஸ்ட் நான் இப்போது சம் பேராகிராஃப் நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். சம்திங் ஏதோ ஒரு பேராகிராஃப்ஸ். ஓகேவா? ஸோ என்னால் சம் பேராகிராஃப்ஸை நான் இது மாதிரி எடுத்துகிட்டு இந்த நேவிகேஷன் போகிற எலமெண்ட்டா இதுக்கு கீழே நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட். ஓகே, ஸோ இதுக்கு கீழே நான் வந்துட்டு நிறைய பேராகிராஃப் இதை நான் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அதை சேவ் பண்ணிவிட்டு பார்க்குறீங்கன்னா இது மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னும் கூட கொஞ்சம் கேப் போட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு பிரேக் டேக் கொடுத்துட்டு தென் அதுக்கு கீழே இது மாதிரி கொடுத்துக்கிறேன். அகைன் பிரேக் டேக் கொடுத்துட்டு அது கீழே இது மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அகைன் பிரேக் டேக் கொடுத்துட்டு கீழே இருந்தது அகைன் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னும் கூட வேணும். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு அகைன் வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு ஒரு பிரேக் டேக் கொடுத்துட்டு அது கீழே இது மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரே வாட்டி கொடுத்துக்கலாம். பிரேக் டேக் அது கீழே இந்த காப்பி பண்ண இந்த லைன் இன்னொரு வாட்டி போட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, ஒரு பிரேக் டேக் ஸோ கீழே காப்பி பண்ண இந்த இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஓகே, இது இப்படி இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த லாஜிக் நான் எதுக்காக இதை நான் எதுக்கு நான் இப்படி கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு நான் எப்படி யோசிச்சுட்டு இருக்கலாம். ஒன்றுமே இல்லை. இப்போ கீழே என்கிட்ட எப்படி இருக்குன்னா நான் இதை ஸ்க்ரோல் பண்ணும்போது மேலே இருக்கிற அந்த இது நம்மளுக்கு மறையுது. ஓகேங்களா? மறையக்கூடாது. எந்த வெப்சைட்லையுமே நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த மேலே இருக்கிற ஹோம், அபவுட், கான்டாக்ட் அப்படின்றது எந்த ஒரு வெப்சைட்லையுமே மறையாது. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு மறையாமல் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நேவிகேஷன் பாரில் அடிஷ்னலாக ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த நேவிகேஷன் பாரில் பொசிஷன் அப்படின்ற ஒரு இது. ஓகேவா? ஸோ பொசிஷன் ஆக்சுவலாக நான் தனியாக ஒரு வீடியோவில் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு பொசிஷன் அந்த ஒரே ஒரு பொசிஷன் மட்டும் எதுக்கு யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பொசிஷனில் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா ஸ்டிக்கி அப்படின்ற இந்த பொசிஷனை நான் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு கீழே டாப்லேருந்து நான் இப்போ 0 பிக்சல் அப்படின்றத கொடுக்குறேன். இது ஏன்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் அப்படின்னா கீழே நான் எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணாலும் அந்த மேலே இருக்கிற அந்த நேவிகேஷன் பார் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா இதுக்காக தான் நம்ம பொசிஷன் ஸ்டிக்கி அப்படின்றத கொடுக்குறோம். ஓகேவா? இந்த டாப் 0ன்றது கொடுத்தேன்ல, இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா இந்த கேப்பு இப்போ நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த என் கர்சர் போகிற இடத்த பாருங்கள், இந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு அகைன் போய் தெரியக்கூடாது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் நான் வந்துட்டு 0 அப்படின்றதுக்கு பதிலாக நான் வந்துட்டு 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த நேவிகேஷன் பாரு கீழே கொஞ்சம் இறங்கி இருக்கும் 10 பிக்சல். அப்போது இங்கேருந்து போன அந்த டெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு தெரியும். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு ஒரு ப்ராப்பராக தான் இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால தான் ஸ்டிக்கி யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா அது டாப்பில் 0 பிக்சலில் அது அப்படியே இருக்கணும் அப்படின்றத நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன் ஆக்சுவலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ண மேக்ஸிமம் ஆஃப் டாபிக் வந்து இதில் நம்ம கவர் பண்ணுவோம் நேவிகேஷன் பாரில். ஓகேவா? ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதை நம்ம பேஸாக நம்ம படித்தாதான் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் அப்படின்னா வந்துட்டு கமெண்டில் கேளுங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் இப்போ இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒரு நேவிகேஷன் பார் ஜஸ்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதில் எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. இல்லை கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ செக்ஷன் புரிஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.